புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒருத்தர் இங்கே தான் காணி வாங்குறதுக்கு ரெடி ஆகும். அதே நேரம் அந்த பண்ணையை தொடர்ந்து நடத்துறதுக்கு போதிய பணம் இருக்குமெண்டா அவர் முதலாவதா என்ன செய்யும்? சரி, அப்போ நான் முதல்ல கழிச்சிருந்த நாங்கள் என்னென்ன சேலஞ்ச் இருக்குது, என்ன பார்க்கணும் சொல்லி அப்போ எங்கள்ட சைடில் அதையும் சொல்ல வேணும். சரி, எல்லாம் சரி, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா நாங்கள் முதலிட போகிறோம். அந்த காணி இருக்கலாம், இல்லை காணி வேண்டலாம். ஆனால் பண்ண சம்பந்தமாக ஒரு முதலீடு செய்ய போகிறோம். அதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் கேட்குறேன் கேட்டால் அது நியாயமான கேள்வி தான். அப்போ நான் பண்ண சம்பந்தமாக முதலிட கூடாதான்னு சொன்னால் அப்படின்னு இல்லை. ஏன்னா பண்ண சம்பந்தமான முதலீடு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் அது உணவோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா முந்தி வந்து சிறு விட்டுட்டு போனாங்க உணவு, அதாவது சமூகம் சார்ந்த உணவு தேவை வந்து ஏதோ விதத்தில் பூர்த்தி செய்யணும். இப்போ வந்து இப்படியான பண்ணைகள் வந்து நீங்கள் முதலிடாமையோ அல்லது நீங்கள் அது தொடர்ந்து அதை செய்யாமல் விடுபாடுமா இருந்தால் அடுத்த உணவு உற்பத்தியில் வந்து கேள்வி வரும். அப்போ திரும்ப வந்து இறக்குமதி என்ற பக்கம் அது வேறு பொருளாதாரம் அதை நான் பேருந்து இன்னொரு கதை அந்த கட்டத்துக்கு வரும். அது ஏன் காரணம் என்று சொன்னால் இப்போ வந்து நாங்கள் முதல் சொன்னார் அந்த லேபர் போஸ்ட் வந்து ஸ்கில்லான லேபர் போஸ்ட், ஃபார்மிங்குரிய ஸ்கில் லேபர் போஸ்ட் இல்லை. அது நம்மளாக இருக்கிற லேபர் போஸ்ட் எல்லாத்துக்கும் பாவிக்கிற லேபர் போஸ்ட் தான் டிக்கன் வந்து ஃபார்மிங்குலேயும் போகிறோம். முந்தைய மாதிரி பாத்தி கட்டுற கண்டுபிடிக்க ஸ்பெஷலிஸ்ட் 10 பேர் ஸ்பெஷலிஸ்ட்டும் அப்படி அந்த பரம்பரையாக அந்த அனுபவத்தை பெற்று கொண்டாங்க அப்படி வந்து இல்லை. அப்போ நார்மலான ஒரு காமன் லேபரை தான் இந்த ஃபார்மிங்கு கொண்டு போகிறோம். அப்படி கொண்டாடுன்னு சொன்னால் அவனை ட்ரெயின் பண்ணி உள்ளே கொண்டாடுறது அவ்வளோ ஈஸியான காரியம். அவன் அதில் தொடர்ந்து அந்த ட்ரெயின் பண்ண அப்புறம் அந்த இடத்துல நிற்கிறதும் பாசிபிள் இல்லை. அது வந்து லைஃப் ஸ்டைல் வித்தியாசப்படுது. அப்போ இதுக்கு எங்கே வரப்போகுதுன்னா அந்த நார்மலாக மற்ற பிஸ்னஸுக்கு இருக்கிற மாதிரி சிஸ்டம் வந்து உள்ளே வரப்போகுது. அப்போ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆக்களால் தான் அது சாத்தியப்படும். முதல் தெரிஞ்சது நார்மலான ஒரு சின்ன விவசாயியாலேயோ அந்த விவசாயியாலேயோ சிஸ்டம் பண்ணுறது சிம்பிளாக சொன்ன போனால் இரிகேஷனுக்கு இப்போ மாறிக்கொண்டு வாரிக்கலாம். பாத்தியால் தண்ணி கட்டினீங்க இப்போ கொஞ்சமாக அந்த சொட்டு குழல் நீர் பாசனம் கொஞ்சத்துக்கு வாரிக்கலாம். ஏன்னா அந்த பாமரை வர தொடங்கிட்டார், இன்வெஸ்ட் பண்ண நார்மல் பாமரை வர தொடங்கிட்டார். ரெண்டாவது தண்ணி ஏற்ற காக்கணும். இனி அடுத்த கட்டம் இதில் ஆட்டோமேஷன் அந்த சிஸ்டம் வரும். அதுவும் இல்லாமல் புறப்படுறது குட்டி குட்டி மிஷினரிகள் வரும். அந்த மிஷினரி ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி வரும். அப்போ இதென்று ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஃபார்மிங்குக்குள்ள கிரியேட் பண்ணி படணும். குறையில நான் சொன்ன மாதிரி அது இருக்குது. ஆனால் அது பெரிய பெரிய ஸ்கேலில் இருக்கல அதை சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனிக்கான ப்ராஃபிட் வந்து கூட. இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து சின்ன சின்ன ஃபார்மிங் சிஸ்டம் இருக்கிறவங்க இந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது வந்து இப்போ நாங்கள் முதல்ல ப்ரொஃபஷனலாக இருந்தும் நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் இது இந்த கெண்டெக்ஸ் வந்து வித்தியாசம். இப்போ நீங்கள் அங்கே ஒரு பெரிய தோட்டம் பார்த்துருப்பீங்க. ஒரு கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிற ஒரு சோள வயலுக்கு ஒரு பெரிய 2-3 மிஷினரிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது வந்து இங்கே பொருந்தாது. இங்கே சின்ன சின்ன மிஷினரியை வைக்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு கம்பைன் பண்ணின ஒரு சிஸ்டம் வந்து இங்கே தேவைப்படும். இதுக்கு தான் இங்கே இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் வந்து இதில் ஹெல்ப் பண்ணி அப்படின்னா இரிகேஷன் மட்டும் இல்லை, மிஷினரி மட்டும் இல்லைன்னு சொன்னால் அது இந்த சிஸ்டம் உள்ளுக்குள்ளே கொண்டு இங்கே கம்பைன் பண்ணின ஒரு சிஸ்டம் வந்து போகும். அடுத்தது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முதல் உங்களோட பிளானிங் வந்து சரியாக என்ன பர்பஸுக்கு செய்கிறீங்க. சில பேர் நான் வந்து சொன்னால் ஃபார்ம் வந்து எனக்கு பெரிய அளவில் அப்படியே இன்வெஸ்ட் நான் சந்திச்சிருக்கிறேன். ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உழைக்க வேண்டிய அளவு உழைச்சிட்டேன். எனக்கு மேலதிகமாக எல்லாம் காசு இருக்குது. எனக்கு மன திருப்தி மற்றது வேறொரு இந்த கம்யூனிட்டிக்கு ஏதாவது செய்யணும்னு தோன்றேன். அதனால் நாங்கள் கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுப்போம். சும்மா வச்சு அவங்களுக்கு வேலை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃபார்மிங்கில் ஒரு வேலையை போட்டு நான் அதை ரன் பண்ண போகிறேன். எனக்கு ஃபார்மிலேருந்து வந்தால் ஓகே, வராட்டியும் என்னால் ரன் பண்ண முடியுமன்ற மைண்ட் செட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு சொசைட்டியாக ஒரு கண்ட்ரி அல்லது எங்களோட பிரதேசம் சார்ந்த எக்கனாமியாக பார்க்கல இது வந்து வேர்ஸ்ட் எக்கனாமி. இது வந்து இப்படி எக்கனாமி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்து அதை வேறொரு பணியில் போகணுங்கிற ஒரு ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரியாக இருக்கிற அல்லது ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரியாக போய்கொண்டு இருக்கிற ஒரு ஃபார்முக்குள்ள வந்து இப்படியான விஷயம் செய்யக்கூடாது. இது செய்தால் நடக்கணும்னா இது கம்பரேட்டிவ் ஆகும். அதாவது அவன் இங்கே வந்து சும்மா வேலை செய்யாமல் அல்ல சும்மா இருந்துட்டு ஒரு காசு எடுத்துகிட்டு போவான். அப்போ வெளியில் போய்க்கு அந்த லேபர் அவன் போய் சொல்லலாம் அப்படி போனால் அங்கே வேணால் வேலை செய்யறது சும்மா இருக்கலாம், கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு என்ன போகிறாண்டா இது லேபர் போஸ்ட்டை குழப்பம். சொசைட்டியில் இருக்கிற லேபர் போஸ்ட்டை குழப்பிவிடும். எல்லாரும் கஷ்டப்பட்டால் தான் நிறைய காசு வேறு மாதிரி மென்டாலிட்டி கேட்க வேலை இருக்கிற இடத்துக்கு எல்லாருக்கும் வேலை போகும். அங்கே போனாலும் வேலை தான், இங்கே போனாலும். எப்படி நீங்கள் மற்ற உண்மையில என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் அந்த குடும்பத்தை வேற மட்டும் காப்பாற்றுற மாதிரி இருக்கு. ஆனால் அவன் எதிர்காலமும் அவன் இதுவும் மற்ற அந்த சொசைட்டியின் ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் வந்து குழப்பி. அப்போ அதில் வந்து நான் அதுக்கு சொல்கிறேன் அப்படி செய்யாது. அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனா நீங்கள் உங்களை நோக்கத்தை தெளிவுபடுத்துங்க. நான் வந்து 10 ஏக்கர் காணி வச்சுருக்கேன். இந்த 10 ஏக்கர் காணியில் வந்து என்னென்ன நான் செய்ய போகிறேன், 5 வருஷத்தில் என்ன வரப்போகுது, 10 வருஷத்துல உங்களோட கனவை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். அந்த கனவின்படி இப்போ 20 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா அந்த 20 பேருக்குரிய வேலை
உங்களோட ஃபார்ம்ல இருந்து தான் போகும். அதாவது பிஸ்னஸ் மாடல்ல இருந்து சிலரி போகும். பம்பிங் பண்ணி கொண்டு இருக்கக்கூட தொடர்ந்து என்ஜிஓ என்ஜிஓக்களுக்குள்ள வந்து இப்போ எங்கள் சொசைட்டி கணக்கை உடைஞ்சு போய் நிற்கிற காரணம் நிறைய என்ஜிஓ வந்து நிறைய ஃப்ரீயாக கொடுத்து பழக்கின விஷயம் ஒரு பாட்டில் இருக்குது. முன்னேறாமல் இருக்கிறக்கு அது ஒரு போஸ்டரும் அதுக்குள்ள இருக்குது. நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது, லேசியாக இருக்குது. இதையும் வந்து திரும்ப ஒரு என்ஜிஓ கேட்டகரி விஷயத்துக்கு வரும். இதை வந்து நிப்பாடி போகுது. 20 பேருக்கு வேலை கொடுக்கணும்ன்றது உங்களோட விஷனாக இருந்தால் ஆரம்பத்தில் 20 பேரையும் கொடுக்க தேவை. நீங்கள் 5 பேரை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் மாடல் அதுக்குள்ள இருக்கா, இல்லது கீரை போட்டு என்னால் ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க முடியுமாங்க, அந்த பிஸ்னஸாகவே அதுக்குள்ள பாருங்க, அதுக்கு பார்த்து அதை கொடுங்க. அது பிறகு நேச்சுரலாக க்ரோ ஆகட்டும். அந்த காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்படி புது புது விஷயம் செய்ய விரும்புகிற ஃபார்மர், சிஸ்டத்தை கிரியேட் பண்ண விரும்புகிற ஃபார்மர், டெக்னாலஜியை கிரியேட் பண்ண விரும்புகிற ஃபார்மர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதோ மானியம் மாதிரி நீங்களோட காசுல வச்சு மானியத்தில் கொடுங்க, நான் தாரேன், நிறவாசியை தாருங்க. உங்களோட பண்ணையை சுற்றி ஒரு கொஞ்சம் ஃபார்மர்ஸை வந்து டெக்னாலஜியை ஆன்சர் பண்ணுங்க. அந்த டெக்னாலஜி ஆன்சரோட கொடுப்பீங்களா இருந்தால் இது வந்து அவனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த 20 பேர் வந்தால், ஏன்னா அங்கே வந்து ஃபார்மர் தான் உழைப்பான், தான் தனியாக நிற்பான். அப்படி இருக்கல இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வர நான் இதில் சொல்ல வர விஷயம், நீங்கள் இந்த காசு இருக்குது, நல்ல நோக்கம், உங்களோட நோக்கம் எல்லாமே சரி. ஆனால் அதுக்கு பின்னால் சொசைட்டியல் எக்கனாமி ஃபேக்டரையும் வந்து கொஞ்சம் அவதானித்துக் கொள்ளுங்கள். கண்டபடி இப்படி இன்வெஸ்ட் பண்ண கூடாது. அடுத்த விஷயம், நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கிளியர் கட்டாக ஒரு ப்ளூ பிரிண்டை போடுங்க. போட்டுட்டு அதில் ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை மட்டும் பிளான் பண்ணி செய்யுங்க. அதுக்கு ப்ரொஃபஷனலாக இண்டஸ்ட்ரி யாரும் இருந்தால் அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள். பண்ணி போட்டு இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணணும், ஆற வச்சு அந்த வேலையை செய்விக்கலாமன்றதுக்கு ஃபார்மிங்குரிய சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணலாம், இல்லையாண்டு இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்த லெவல்லையே 10 ஏக்கருக்கும் போகணும்னு சொன்னால் நிறைய ஃபெயிலியர்ஸும் பாரு, நிறைய ஸ்ட்ரக்சரும் பாரு. அதை ஒவ்வொன்றே ஸ்டடி பண்ணி இப்போ எத்தனை லேண்ட் இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படி உங்களை சொசைட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்படி பிஸ்னஸ் மாடலுக்கு வரக்கூடாதுக்கான டெக்னாலஜி சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். அது பெருமளவில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் ஒருத்தர் ரெக்கார்ட் சாப்பிட்ற நாட்கள். இன்னொரு பாயிண்ட் அந்த முதல் கடைசியாக சொல்லியிருந்தவர், இந்த நீங்கள் சும்மா கொடுக்குறதால வர எக்கோ சிஸ்டத்தில் ஏற்படுற பிரச்சனை. இப்போ இது நான் டிரெக்டாக அந்த பொண்ணு நான் டிரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த லேபர் வந்து இப்போ நீங்கள் எத்தனாலேயோ எங்கேயோட சோர்ஸ் பண்ணால் என்ன நடக்குமெண்டா அவன் வந்து சொல்லுவாங்க, அந்த எண்டை வர மாட்டான். ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜாப் கொடுத்தாலும் சொல்லுவாங்க, அந்த 2 ஒரு கிழமைக்கு வரையலா 2 கிழமைக்கு வரையலான்னு சொல்லுவாங்க. என்னென்று நாங்கள் அதை இந்த காரணம் என்னத்தை கண்டு பார்த்தா அதெல்லாம் நான் வெளிநாட்டில் இருந்து வந்தீங்க, அது ஒரு நாளைக்கு 5000 அதாவது 3500 நான் அங்கே போகிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ அவங்களுக்கு என்ன செய்யும், இப்போ வெளிநாட்டில் இருந்து இது வந்து இப்போ ஒன்றப்பதான் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் என்ன பிரச்சனைன்னா, இது இப்போ லோக்கலாக இருக்க ஆண்டர்பிரினர்ஸுக்கும் அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கு. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நிற்கிற ஒரு கிழமைக்கு நீங்கள் ஒரு 1500 பேசிக்காக இதில் இருக்கிற இந்த மார்க்கெட்டில் இருக்க என்ன சேலரியோ அதை விட்டுட்டு கூட கொடுக்க அது கனவே இப்போ இந்த பிரச்சனை. நான் வந்து வேறு தோட்டக்காரர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், நான் வேறு ஆண்டர்பிரினர்ஸ்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். மற்றது வந்து அப்போ அது என்ன செய்யுதுன்னா, டோட்டல் அந்த ஃபார்மிங் எக்கோசிஸ்டத்தையே அது குழப்புது. இனி பேர் நீங்கள் அதுக்கு 5000 கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குற பிள்ளை வேண்டியில்லை, நீங்கள் அதுக்குரிய சரியான அந்த வேலையை வேண்டிட்டு அந்த காசு மற்றது என்னன்னா, நீங்கள் சும்மா கொண்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கும் ரிட்டர்ன் வர போகுது. அந்த ரிட்டர்ன் வராததால இந்த நாட்டுக்கும் அது எந்த வித ஜிடிபி அவுட்புட்டையும் கொடுக்க போவதில்லை. நீங்கள் காசை கொண்டு போடுறீங்க, அதில் அவுட்புட் வரையே இல்லையேண்டா நீங்கள் பர்சனலாகவும் நீங்கள் ஒன்றும் கெயின் பண்ணி இல்லை. மற்றது வந்து நீங்கள் கண்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிடிபிக்கு ஒன்றுமே கொடுப்பீங்க. ஸோ அது வந்து என்ன செய்யுது, அது அந்த பேக்வர்ட் பட்டனு அண்ட் அந்த கேட்டகரிக்கு அதுவும் வருது. தானும் தனக்கும் உதவாது, அது மற்றாக்களுக்கும் உதவாது. அதே போல் தான் நீங்கள் முதலாவது ஒன்று செய்யக்கு முதல் ஒன்று ஸ்மால் ஸ்கேலில் முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 20 ஏக்கர்ல 20 ஏக்கர்லேயும் போட்டுட்டு பேர்ந்ததை ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஏக்கர் எடுங்க, அதை சக்சீட் பண்ணுங்க. பேருந்து அடுத்த 5 ஏக்கர்ஸுக்கு போங்க, பேருந்து 10 ஏக்கர்ஸுக்கு போங்க, பேருந்து 20 ஏக்கர்ஸுக்கு போங்க. அண்டேக்கு உங்களுக்கு என்ன ட்ரையல் அண்ட் எரருக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது முதல் ப்ளூ பிரிண்ட் வந்து வைக்க அந்த ப்ளூ பிரிண்ட்ல தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கரில் நான் வந்து இதை ட்ரையல் பண்ண போகிறேன். அதை ட்ரையல் பண்ணி அதை சக்சீட் பண்ணிட்டு சரி நெக்ஸ்ட் பேஸுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் பேஸில் இப்போ கொய்யா செய்கிறேன். கொய்யாவில் ஓகேங்க, சரி அடுத்தது ஓகே எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாழைக்கு போகலாமா ஏதோ. ஸோ உங்களுக்கு ஒரு பிளான் இல்லாமல் நீங்கள் போட்டால் ஈவன் நீங்கள் வந்து அதை எப்படி எவ்வளோத்துக்கு எத்தனை ஸ்டாஃப் உங்களுக்கு 1 ஏக்கர் செய்ய எத்தனை ஸ்டாஃப்,
2 ஏக்கர் சேர்க்க உங்களுக்கு எத்தனை ஸ்டாஃப் வேணும், 20 ஏக்கர் சேர்க்க உங்களுக்கு அது உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்லேயே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ரிசோர்ஸஸ், உங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபார்ம் மேனேஜ் பண்ணுறது கண்டு மட்டும் இல்லை. இதில் ஃபஸ்ட்டாக வர போகிறது உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்கெட்டிங் பிளான், என்ன நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராடக்ட் நீங்கள் அவுட் பண்ண போகிறீங்க, என்ன ரிசோர்ஸ் பிளானிங் இருக்குது, என்னென்ன டிராக்டர் வேணுமா, இல்லை லேண்ட் மாஸ்டர் வேணுமா, இல்லை மினி டில்லர் வேணுமா, அந்த ரிசோர்ஸ் பிளானிங் இருக்குது. தென் உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு எத்தனை ஸ்டாஃப் உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு தேவை, செகண்ட் இயருக்கு எத்தனை ஸ்டாஃப் தேவை, 20 ஏக்கர் செய்ய வரைக்கும் எத்தனை ஸ்டாஃப் தேவை. சரி, உங்களுக்கு இது கேஷ் ஃப்ளோ வர போகுது, எங்கே நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க, வேல்யூவேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் கச்சானத்தை செய்து கச்சானா விற்க போகிறீங்களா, இல்லாட்டிக்கு கச்சான என்ன செய்ய போகிறீங்களா, இது செய்ய போகிறீங்களா, அப்போ மாட்டு பண்ண செய்கிறீங்களா, நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்களா, சர்பத் செய்ய. ஸோ அப்படி ஒரு பிளான் ஒன்று இல்லாமல் நீங்கள் சரி நீங்கள் பாலத்தான் விற்க போகிறீங்கன்னா ஓகே, உங்களுக்கு பக்கத்தில் கூட்ட விலை கொடுக்க நெஸ்ட்லே கொடுக்கலாமா, இல்லை நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாலா விற்றா 200 ரூபா, அப்போயே நான் ஒரு ஸ்டாஃப் வச்சிருக்கலாம். இதே நான் ஐஸ்கிரீம் செய்து விற்க போகிறேன்னா 3 ஸ்டாஃப் வேணும். அப்போ உங்களுக்கு 1 கிலோ ஒரு பாலில் வர ஐஸ்கிரீம் இந்த விலை 1000 ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் அந்த 3 ஸ்டாஃப் வச்சுருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு பிளான் பண்ணி போட்டு ஒரு ஸ்டாஃபை வச்சு அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அதே நேரம் நீங்கள் பாலை பிளான் பண்ணி போட்டு ஒரு ஸ்டாஃபை வச்சுக்கொண்டு 3 ஸ்டாஃபை வச்சுக்கொண்டு நீங்கள் சேலரி கொடுப்பீங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சரான பிளான் ஒன்று வேணும். நீங்கள் பால் செய்கிறீங்களா, முட்டையை விற்க போகிறீங்களா, முட்டையில் என்ன வேல்யூவேட் பண்ண போகிறீங்க, பாலண்டா என்ன வேல்யூவேட் பண்ண போகிறீங்க. கூட பேர் வந்து இந்த ஃபார்மில் ஃபெயிலியராக போகிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் அந்த உற்பத்தி பொருளாகவே விற்கிறது முடியாது. எப்பவுமே வந்து ரிஸ்க் கூட உங்களுக்கான லாபமும் அதிகரித்து கொண்டு போகும். நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் பாலை தயிராக்கினீங்கன்னா சிம்பிளாக உங்களோட மார்ஜின் டபுள் ஆகும். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும்ன்றது அந்த இடத்துல தயிருக்கான மார்க்கெட் இருக்கான்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இதே நீங்கள் ஐஸ்கிரீம் பாலை தயிரை பேர்ந்து நீங்கள் உடைச்சி மோராக்கி நெய்யாக்கினீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு 100% தரும். ஒரு வேல்யூ எடிஷன்லையும் சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே இருக்க ஒரு தர்பூசணியாக நீங்கள் இங்கே விற்க கழுவுறான்னா அந்த தர்பூசணியாக நெட்டாக விற்று உடைச்சி அதை ஜூஸ் ஆக்கி அவன் எவ்வளோத்துக்கு விற்கிறான், 800 ரூபாய்க்கு விற்கிறான். 800 ரூபா தர்பூசணி பழம் அங்கே போய் 800 ரூபா ஆகுது. ஸோ அப்போ அந்த இது எங்கே உங்களுக்கு அந்த வேல்யூ எடிஷன் பாயிண்ட்ஸ் உங்களால் அதை கொடுக்க எதுமோ அந்தந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் உங்களோட பிளானை வச்சுக்கொண்டு நீங்கள் தனியாக வர்த்தக தான் செய்து நிறைய பேர் அதுக்கு இருப்பாங்க. ஜூஸ் அடிக்க போனீங்கன்னா அதில் ஒரு 100 பேரில் இருக்கவங்க 5 பேராக வருவாங்க. 5 பேர்லேருந்து ஒரு ஆளாக சரி நீங்கள் வர்த்தக புதுசாக ஏதாவது ஜெலியா இல்லை அப்படி எதுவும் செய்கிறீங்கன்னா ஒரு ஆள். ஸோ எவ்வளவு இதை நீங்கள் எவ்வளவு கேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சக்சீட் ஆகும். நீங்கள் 10-15 விற்கிறேன்டா அது நீங்கள் பேசிக் லெவல்லே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நான் கூடுதலாக பார்த்தது இப்போ நீங்கள் 2K ப்ராடக்ட்ஸ் நான் அதோட பார்க்குவேன். இப்போ என்ன நிரோஜன் ப்ராடக்ட்ஸும் அப்படியான ஒரு அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் நிற்கணும். இனிஷியல் ஸ்டேஜ்னா வேல்யூ அடிஷன் இனிஷியல் ஸ்டேஜ். வேல்யூ அடிஷன் ஆக்மெண்டட் ஸ்டேஜ் இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்வென்ஷனோட தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கச்சான் இதில் வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர், கச்சானில் ப்ரோட்டீன் பவுடர் எக்ஸாம்பிளுக்கு நான் இதாக சொல்லி ஒரு நீங்கள் செய்கிறவங்களோட அவுட்புட்டுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ். இது நான் சொல்கிறது பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ். ப்ளூ பிரிண்டோட அந்த ப்ளூ பிரிண்ட் போடேக்கு உங்களோட என்ன ப்ராடக்ட் நீங்கள் வெளியில் அவுட் பண்ண போறீங்கிறத டிசைட் பண்ணணும். நீங்கள் தேங்காயத்தை அவுட் பண்ண போறீங்களா, இல்லை தேங்காய் எண்ணெய் அதை அவுட் பண்ண போறீங்களா, இல்லாட்டிக்கு ட்ராகன் ஃப்ரூட்டில் போகிறீங்களா, ட்ராகன் ஃப்ரூட் ஜாமாக கொண்டு போகிறோம். சரி, ட்ராகன் ஃப்ரூட்டை வேண்டி ஜாமா விற்கிறவன் ஜாமா விற்கிறது லாபம் இருக்கக்கூடிய ஜாம் ஆக்குறான். அதே ஃபார்மரேஸ். ஸோ அப்போக்கு என்ன செய்யணும்னா ஸ்மால் ஸ்கேலில் இந்த வேல்யூ அடிஷன் இருக்கேக்க விலையும் குறைவாது. ஏன்னா அதுலேயும் ஒரு இடத்தர ஜாமா செய்கிறவர் 2 இடத்தர அவன் என்ன யோசிப்பான், 80 ரூபாய்க்கு வேணுமா 100 ரூபாய்க்கு விற்றா காணும். இப்போ இது 100 ரூபாய்க்கு வேணுனவனுக்கு இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறாலோ அவன் 150 ரூபாய்க்கு தான் விற்கும். ஸோ அதை ப்ளூ பிரிண்டட் ஒன்று நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு இன்ன ரிசோர்ஸஸ் தேவை, உங்களுக்கு என்னென்ன இது தேவை. அது இப்போ அதான் சுரேனா சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு ஒரு ஃபேமோ அது ஒன்றுமே இல்லை. பட்
நீங்க ஒன்று தொடங்குறீங்கன்னா நீங்க தான் அதை என்ன செய்யணும். உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ப்ளூ பிரிண்ட் நீங்க ரிட்டன் ஃபார்ம்ல இல்லாட்டிக்கும் ஸோ உங்களோட மைண்ட்ல இருக்கும் டச் பாயிண்ட்ஸ் என்னென்ன. 10 மாதம் கேட்க நான் இதை ப்ரொஜெக்டை தொடங்குறேன், 20 மாதம் ஆக 2 பேர் நாங்கள் ஐஸ்கிரீம் செய்ய தொடங்குறோம். ஸோ அந்த பிளான் இருக்கும். அதுதான் ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ பேர் தேவை, எவ்வளோ காசு தேவை, எவ்வளோ காசு நான் கண்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளோ காசு எங்களோட ஃபார்முக்குலேருந்தே வரணும். இதெல்லாம் இல்லை என்னென்றா ஏன் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற ஃபார்ம் கம்பெனிஸ் எல்லாம் அப்படி செய்கிற வழியாக தான் அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. நீங்கள் மற்றது எல்லாம் இன் ரைட்டிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்றது தெரியும். நீங்கள் மைண்டில் வச்சுருந்தோம் அது பெரிய யோசனை இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் அதை மறந்து போகலாம். நாங்கள் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் எந்த எக்ஸல் ஷீட்லேயோ ஒரு வேர்ட்லேயோ நான் டைப் பண்ணி வச்சிருக்க பழக்கம் இருக்குது. இல்லாட்டிக்கு நீங்களும் இன்பிட்வீனில் போக உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, நீங்கள் போகிற டிரெக்ஷன் சரியான்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க 6 மாதத்தில் ஒரு 100 வாழை 6 மாதத்தில் காய்க்கும், 1000 வாழை வச்சுக்கும், 6 மாதத்தில் காய்க்கும், 2 போதுங்க. ஆனால் நீங்கள் வடிவாக தண்ணி இறக்கி வச்சுக்க மாட்டீங்க. தண்ணி 6 மாதத்தில் உங்களுக்கு இல்லை 1 வருஷம் ஆகும். குலவோடும் அந்த சின்ன குழியா போடும். அப்ப நீங்க யோசிச்சு ஒரு 10 கிலோன்னு கணக்கு பார்த்துருவீங்க. இன்பிட்வீன் 6 monthsலேயே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு டிரெக்ஷன் புள்ளியாது. அப்போ எனக்கு காசு தேவையான குலவிக்கு இல்லையோ, அப்போ எனக்கு என்ன மென்ஷனில் காசு வந்து வேறு எங்கே என்ன விட்டு போகலாம், நான் பம்ப் பண்ணுறதா என்னன்னு அது வடிவாக தெரியும். ஸோ அந்த அப்படி ஒரு பிளானிங் இல்லாமல் போனால் இப்போ நான் எந்த பர்சனில் நான் என்னென்ன டேர்ன் ஓவர் செய்யணும், என்ன இதை அச்சீவ் பண்ணணும் வந்தது எனக்கு பர்சனலாக இருக்குது. அது இருக்கிறது கூட சில நேரம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வருது. என்ன சொல்லுவாங்க இப்போ மார்க்கெட் வந்து சரியான இஷ்யூ என்னென்னா மார்க்கெட்டில் வந்து சரியான ஒரு 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 சஸ்டைனபிலிட்டி வந்து இருக்குது. இப்போ இந்த எல்னினோ வந்து சில பேர் கண்டு வைக்காமே இருக்கிறாங்க, இதுக்கு பட்டு போமாண்டு. அப்போ என்ன சொல்லுவாங்க மழைக்கடி விலை இல்லை, அப்போ எங்கள்கிட்ட வர கஸ்டமர்ஸ் குறைவு. ஸோ நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடல. எனக்கு இந்த மாதத்துக்கு உதவி செய்யணும்னு தெரிஞ்சு எனக்கு தெரியுது not on track. ஸோ அதுக்கு நான் இப்போ ஓகே நான் 20 days முன்னாலே நான் ரெடி ஆகிடுவேன். சரி என்னென்னு நான் இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறேன், நான் அப்படி இந்த இதை மேனேஜ் பண்ணுறேன்றதை நான் டிசைட் பண்ணுவேன். இல்லாட்டிக்கு என்ன சொல்லுவாங்க மந்த் எண்ட்லேயே எங்களுக்கு சிக்கல. ஸோ எல்லாமே ஒரு பிளான் சொன்ன மாதிரி ஒன்று இன் ரைட்டிங்லேயே ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ இல்லாட்டிக்கு இப்படிதானே இங்கே எங்கே போகிறேன்னு நீங்கள் எங்கே போகிறேன்னு தெரியாமல் போனீங்கன்னா எங்கே முடிகிறேன்னு எங்கே அந்த நச்ச இடத்துக்கு போகல. நீங்கள் எங்கே போகணுன்றதை பிளான் பண்ணி போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போகல. ஒரு பிளான் ஒன்று இல்லை. அவர்கிட்ட சமதியாச்சோம்னா நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ ஒரு பிளானோ இல்லாமல் எங்கள் அடுத்த கட்டத்துக்கு இறக்கவே இல்லை. உமா வந்து எங்களுக்குள்ள நாங்கள் கூடுதலாக எல்லாரும் விவசாய பட்டதாரிகள் எல்லாம் விவசாயம் படிச்சுட்டு அப்படி வந்து அந்த செட்டுக்குள்ள இப்போ நிரோஷன் சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் நினைக்கிறேன் அவரும் அக்ரிகல்ச்சர் தான். அதில் உமா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எம்பிஏ பேக்ரவுண்டு பிபிஏ பேக்ரவுண்டில் இருந்து வந்து அவர்கிட்ட கதையில் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடான என்னென்னு சொல்கிறது அதை கலைச்சொற்கள் எல்லாம் பாவிப்பட்டிருந்தது. உண்மையாக இதுதான் எங்கள்கிட்ட லேக். இதில் நான் இன்னும் ஒரு விஷயத்தை இதில் சேர்க்க விரும்புகிறேன். இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 2009 யுத்தம் முடிஞ்ச பிறகு நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் இங்கே வந்து சேர்ந்து அதில் முதல் பதிலளிக்கன்னு சொன்னேன் நான். இதில் ஒரு தலைக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அது கதை இருக்குது. அப்படி அதில் நிறைய ஆடு மாடு கொடுத்த, நிறைய பயிர் கொடுத்த, கண்டு கொடுத்த, கோழி கொடுத்தன்னு சொல்லி ஒரு தொகை வாழ்வாதாரங்கள் அல்லது தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தையல் மிஷின்கள் என்று சொல்லி அதுக்கு தலையங்கமலினாலே அதில் ஒரு எஞ்சி ஒருத்தர் சொன்னவர் நாங்கள் அந்த கொடுத்த பாட்டர் பம்மையும் மோட்டரையும் கூட்டினா அந்த கடலை வத்த வச்சிருக்கிறான். அந்த கடலை வத்த வச்சிருக்கலாம் கொடுத்து தள்ளி இருக்கு. அவ்வளோ சாமான கொடுத்து தள்ளி 5 வருஷமா 10 வருஷத்துக்குள்ள அவ்வளோ இதாக கொடுத்து தள்ளினா இந்த வடமாகாணம் உண்மையாக இந்த இலங்கை பொருளாதார பிரச்சனையில் இலங்கை செயலுக்கு வந்து தானே இலங்கை விற்பனைக்கு வரைக்கும் வடமாகாணம் வாங்கியிருக்கணும். இலங்கையை அப்படி ஒரு பொருளாதார பலத்தில் இருந்திருக்கணும் வடமாகாணம். ஏன்னா அவ்வளவு சொத்து பற்றி இங்கே கிடந்தது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அதை ஏன் இதில் சொல்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இங்கே காசு என்றதை விட இந்த மைண்ட் செட் அது தராதரத்தை வளர்த்து கொள்வது அந்த மாதிரியான பிரச்சனைலாம் நாங்கள் இருக்கிறோம். இங்கே இப்போ நீங்கள் ஒரு ஆள் நிரோஷன் கேட்டுட்டு போன கேள்வி இன்வெஸ்ட் பண்ண தயார்ன்ற ஒருத்தர் வாரார். இப்போ அவர் என்ன செய்யணும்? அவர்
உண்மையா இல்லை தான். நாங்களும் கன்சல்டேஷன் கம்பெனி, இந்திரா குரூப் கன்சல்டேஷன் கம்பெனி, தாயின் கேரண்ட் எல்லாம் ஆரம்பித்தாலும் நாங்களும் வேற வச்சு ரன் பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக செய்து கொண்டிருக்கும் பிறகு நல்லா போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கேல் அப் பண்ண வலிக்கிட்டு 10 ஃபார்ம் 100 ஃபார்ம் வலிக்கிட்டே எங்களுக்கு வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் அந்த வேலையை சரியாக செய்ய இல்லை, அல்லது அதுக்குரிய ஹெச்ஆர்ங்கள்ட்ட இல்லை, அந்த அளவுக்கு எங்களால் பே பண்ண மேலாமல் இருக்கின்றதெல்லாம் இந்த விஷயம் தங்கி இருக்குது. அப்போ அதில் எல்லாம் சில வேலைகளில் ஃபெயில்ஸ் வேற சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டாம். இப்போ உங்களுக்கு இவ்வளவு செய்யணும் பண்ணுற வகுப்போட கேட்க நாங்களும் கொஞ்சம் சரியாக இருக்கணும் வேணே, நாங்களும் அதை பார்க்குறோம். நாங்கள் எங்களில் பக்கம் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நிவர்த்தி செய்தோன்னு வேற பார்க்குறோம். ஒரு கன்சல்டேஷன் கம்பெனியாக ஃபாரின்ல இருக்கிற மாதிரி நாங்களும் இருக்க பார்க்குறோம். இல்லைன்னு சொன்னால் இப்போ உடனடியாக இருக்கிற சொல்யூஷனுக்குள்ள உண்டு. ஆனால் அது இப்போ தான் எமர்ஜிங்கில் இருக்குது. அது இப்போ தான் எங்கள் இளைஞர்கள் அதை கண்டுபிடிக்க வலிக்கிறீங்கன்னா கூட்டுறவுக்குள்ளால இப்போ உமா கதைச்ச நிறைய விஷயம். ஒரு தனி ஃபார்மரா 20 மாட்டை வச்சுக்கொண்டு ஐஸ்கிரீம் பிராண்ட் ஒன்றை டெவலப் பண்ணலுமான்னு கேட்டால் ஏலாதண்டி இல்லை. அன்றைக்கு நிரோசம் செய்யலையா? நிறைய இளைஞர்கள் செய்கிறாங்க. இதில் ரஜி கூட செய்கிறார். இஓஏன்னு சொல்லி ஒரு புது டாபிக். அது ஆள் நாங்களாச்சும் பரவாயில்ல, மற்ற மில்காரோட மற்ற ஆக்களோட தான் போட்டி வர்றோம். ஆள் போட்டி போடுறோம் பெரிய பெரிய மாஃபியாக்களோட, பெரிய இல்லை என்ன உலகத்தையே கையில் வச்சிருக்கிற பெரிய மாஃபியா கம்பெனிகளோட. ஸோ ஏலாதண்டி இல்லை. ஏலும் இலகுவா இருக்க வேணும்னு சொன்னா ஒரு 20 மாடு வச்சிருக்கிற 20 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறவாகி அதுல ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி அந்த பிராண்டை கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் ஈஸி. கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆடிட் பண்றபடியா இன்வெஸ்டர்ஸுக்கும் கொஞ்சம் சுகமா இருக்கலாம். இது எந்த தனிப்பட்ட கருத்து. கூட்டுறவுல உங்களுக்கு நிறைய பேருக்கு பேட் ஒப்பீனியன் இருக்குது, ஒரு நல்ல கருத்து. ஆனால் இது ஒரு அருமையான வாய்ப்பு எங்களுக்கு. இப்ப நான் கதைச்ச அதே விஷயத்தை இந்தியாவில் செய்துட்டு இருக்கிறது அமுல் பிராண்ட். குஜராத் ஃபார்மர்ஸ் மில்கிங் ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஆனந்த் பேர் வச்சிருக்க ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர் லிமிடெட் ஒரு பேரும் அவங்களுக்கு இருக்கு. அதான் அவங்கள்ட்ட மொத கம்பெனி, அது அவங்க கம்பெனி அமுல்ன்றது அவங்கள்ட்ட பிராண்ட் நேம். இன்னைக்கு அமுல்ல 35,000 ஃபார்மர்ஸ் பால் ஊத்துறாங்க. இந்தியன் $90 பில்லியன் இல்லை மாறி சொல்றேன், 90,000 கோடி ரூபாய் இந்தியன் ரூபாய் பெறுமதியான கம்பெனி இன்றைக்கு அமுல். ஸோ ஒரு பன்மேன் ஆமியா வலிக்கிட்டு எல்லாரும் பெறலாமான்னு கேட்டால் எல்லாரும் பெறலாம். ஒரு கொஞ்சம் பேர் தான் பெறலாம். ஆனால் கூட்டுறவுல கன பேர் பெறலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வலிக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற நல்லமன்றது என்னோட கருத்து. அதுக்குள்ளால கொஞ்சம் கொண்டு வரையலும் அடுத்த கட்டத்துக்கு எங்கிட்ட வளர்ச்சி அடைஞ்சு வர்ற நாடுகளை தூக்கி நிறுத்துறதுக்கு கணக்க பொருளாதார நிபுணர்களால முன்மொழியப்படுறது கூட்டுறவு சிஸ்டம். ஆனால் அதுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய லக்குகள் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணப்பட்டு வரணும். கூட்டுறவு சித்தாந்தம் எல்லாம் கடைப்பிடிக்கிற நாங்கள்லாம் அதெல்லாம் செய்து வரையக்குள்ள கொஞ்சம் சரியா அடுத்த கட்டத்துக்கு வரையலும் என்றது என்னோட கருத்தா இருக்குது. சொன்ன மாதிரி தான் வடகிழக்கு பொறுத்தளவில், அது குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தளவில் எங்களை முதலீட்டாளர்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது அது சிரட்டியாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எங்களுடைய தமிழ் புலம்பெயர் உறவுகள் தான் எல்லா விஷயமும் செய்து கொண்டு வைக்கணும். அதில் எங்களை இவ்வளோ ஒரு கிரைசிஸ் வந்தும் அதை எங்களை சமூகம் ஒரு தாங்குதிறன் சக்தியோடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த தாங்குதிறன் சக்தியின் பின்பலம் வந்து அவங்க தான். வெள்ளம் வந்தாலும் நிவாரணம் பெறும், புயல் வந்தாலும் நிவாரணம் பெறும், வறட்சி வந்தாலும் நிவாரணம் பெறும். நிவாரணம் அங்கே இருந்ததுன்னா டேஸ் போராட்டம் தான் பெறும். அது எல்லா துறையிலையும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் அன்னதானம் கொடுக்குறதாலும் சரி, நிவாரணம் கொடுக்குறதாலும் சரி, தொழில் செய்கிறதாலும் சரி, அங்கே இருந்த மாதிரி தான் இப்போ எதிர்பார்ப்பெல்லாம் அப்படி இருக்குது. எங்களோட காமதேனு பண்ணையம் பொறுத்தளவில் நான் சொன்னேன், வெளிநாட்டு முதலீடு அடிப்படையாக கொண்டு தான் எங்களோட பண்ணையம் இருக்குது. இதில் உள்ள இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இதில் உள்ள சவால், அதாவது அவர் ஒரு இன்வெஸ்டராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அநேகமான புலம்பெயர் உறவுகள் பார்க்குற விஷயம் என்னென்னா, யூடியூப் சேனல்களை கூட பார்க்கணும். யூடியூப் சேனலை பார்த்துட்டு அந்த யூடியூப்பில் வர விஷயங்களில் ஆசையால் தூண்டப்பட்டு சில விஷயங்களை செய்ய வலிக்கணும். அவர் என்ன செய்ய வச்சுக்கிறேன்னா நானும் என்ன செய்ய வச்சுக்கிறேன், நானும் பொய்யாக நடக்கிறேன், அவரும் செய்யாங்க, நானும் செய்யாங்க. இது அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு இது பொருத்தமா, இதை நான் செய்யலாமா, இதை செய்ய இயலாதா, அப்படி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து செய்யறது. தர போடுறதுதான் பிரச்சனையாக கிடக்கு. சரி, வர்க்கம் போய்கொண்டே இருக்கு. இதுன்னு வாழை வச்சா இவ்வளவுக்குள்ள, இதுக்கு மேலே இன்னொரு வாழை வச்சா இவ்வளவுக்குள்ள,
யூடியூப்ல ஹெட்டிங்கும் போடுவாங்க. இவ்வளவு லாபமா கோடி விலைக்கும் கோணமலை இந்த போட வேண்டிய இல்லை அது உண்மையில அது பிரபலத்துக்காக போடுற விஷயம் தானே. அவங்க வந்து தங்கச்சி யூடியூப்காக போடுற விஷயம். எங்களுக்கும் அதில் ஒரு குதூகலம் தான். அந்த விஷயத்தை பார்க்க ஒரு குதூகலம் மாதிரி அப்படி பார்க்குறது. இப்போ அநேகமானது மேலே யூடியூப்பில் வர்றதெல்லாம் உண்மையாண்டு நாங்கள் எடுக்கவே மேலாது, பொய்யண்டும் எடுக்கவே மேலாது. சில யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நடக்குது. அப்போ உண்மையில் அவர் செய்ய வேண்டிய விஷயம் தண்டை முதலீடு ப்ளூ பிரிண்ட் சொன்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். கட்டாயம் ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து வேணும். நான் என்னால் எந்த கெப்பாசிட்டி எவ்வளவு, இப்போ நான் இவ்வளவு முதலீடு செய்ய போகிறேன் என்றதை முடிவு செஞ்சுட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் முதலீடு செய்யலாம், ஒன்றை செய்யலாம். அடுத்தது நான் செய்ய போகிற பணியாளர், இப்போ நான் வேலைக்கு எடுக்க போகிறேன்டா எத்தனை பணியாளர் எடுக்க போகிறேன் என்றதுலேயும் தெளிவு. அந்த பணியாளருக்கு சரியான அந்த துறை சார்ந்து பயிற்சி இருக்கா, அந்த துறை சார்ந்து அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அவர்கள் செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறா ரெண்டதெல்லாம் பார்த்து எடுக்கணும். ஆனால் உண்மையில எங்களோட இடத்தை பொறுத்தவரை அவ்வாறான பணியாளர்களுக்கான இது குறைவு. அது வட மாகாணத்திலே எக்ஸ்பீரியன்ஸான பணியாளரை நாங்கள் எடுக்கிறன்றது ஒரு முயல் கொம்பான வேலையாக தான் இருக்குது. அப்படி வந்தாலும் நிறைய வேறு வேறு துறையில் தெரிஞ்சது கொண்டு அதே மாதிரி குயிக் மணி, அது வந்து குயிக்காக சஸ்டைனபிள். இப்போத்த ஜெனரேஷன் என்னன்னா உலக காலத்துக்கு அதை இந்த உழைப்பு எங்களுக்கு வருமானம் இருக்குமென்றதை அவ பார்க்கவே இல்லை. உலக காலத்துக்கு அந்த வருமானம் இருக்கும். இங்கே வேலை செஞ்சா இப்போ அப்படி இல்லாமல் இப்போ அங்கே 5000 கொடுக்குறாங்க, இங்கே 4000 கொடுக்குறாங்க, இங்கே 3500. ஸோ அது அவங்களையும் போல சொல்லல. ஆனால் என்ன பிரச்சனைண்டா, ஆனால் அதை வந்து சஸ்டைனபிள் இல்லை. அவங்க 5000 வச்சு போட்டு 2 நாள் சும்மா இருந்து ஸோ நீங்கள் அவங்களுக்கு பார்க்கல அளவுக்கு தான் வீட்டு போகிறாங்க. நீங்கள் ஓல்டோண்ட இயர் நீங்கள் அவளை இன்கமாக பார்த்தீங்கன்னா எப்படியும் இதை நீங்கள் நார்மலாக ஒரு மந்த்லி கமிட்மெண்ட்டுக்கு எடுக்கிறது குறைவாக தான் எடுக்கிறாங்க. மற்றது வந்து யாருமே இப்போ வந்து அந்த இப்போ ஃபார்மில் வேலை செய்ய அப்படின்னு மாட்டேன். நான் ஃபார்ம் வச்சிருக்க வேண்டிய நான் சொல்கிறேன். ஃபார்மில் ஒரு ஆள் எடுக்கிறதுன்றது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஜாப்புக்கு 30,000 கொடுத்தாலும் நிற்பாங்க. ஆனால் ஒரு ஃபார்மில் வேலை செய்யறதுக்கு 70,000 கொடுத்தாலும் நிற்கிறது கஷ்டம். அதாவது கமிட்டட் ஆகி நிற்கிறேன்னா வந்து நாளை செய்து போட்டு போகல. இப்போ இது ஒரு 100 கோழியை கொடுத்தா அந்த 100 கோழியும் தண்டை மாதிரி பாவிக்கக்கூடிய ஆட்களை இப்போ எடுக்கிறது மிக கஷ்டம். அது நானும் ஃபார்ம் வச்சிருக்கோம், நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். பட் அதுக்கான சொல்யூஷன் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா இப்போ ஈஸியாக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாரின்ல இருந்து வரவே ஈஸியாகவே ஹெல்ப் பண்ணுறது. இப்போ என்ன சொன்னாங்க, உங்களுக்கு உலகத்துக்கு வேலை இருக்கே, உலக இன்கம் இருக்கே, ஃபாரின்ல இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, சும்மா சிம்பிளாக காசு அனுப்புகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, இப்போ இப்போத்தே ஆட்களுக்கு மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோலும் மோட்டர் சைக்கிளுக்கும் இருந்தால் பாய்ஸே காணும். பொம்பளை பிள்ளைகளுக்குன்னா ஃபோனுக்கு ரீலோட் போடுறதுக்கும் ஃபோனுக்கும் காசு இருந்தால் காசு. பேசிக் நீட் வந்து எல்லாருக்குமே ஃபுல்ஃபில்டாக தான் இருக்குது இங்கே. அடுத்த அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அடுத்த கட்டத்தை யோசிக்க முந்தி இருந்தால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னா நாங்கள் வேலைக்கு போகணும். நாங்கள் எங்களை ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தோம்னா எங்களுக்கு எடுத்தோன்னு நான் வேலைக்கு போயே ஆகும். இல்லாட்டிக்கு வீட்டு கஷ்டம், பின்னால 3 தம்பிமே. இப்போ இருக்கிறதுக்கு அப்படி கஷ்டம் இல்லை. அதனாலதான் என்ன செய்யணும், வேலைக்கு எவ்வளோ வேலை இல்லைன்னு சொல்றாக்களை நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு வேலைக்கு ஆக்கடை இல்லை. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலைக்கு. அது ஏனென்றா அவன் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஜப்புக்கு அவன் அடாப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ரீசன் தான் அது. மற்றபடி வெளியில் ஜப் இல்லையென்று, அதாவது நொதர்ன் ப்ரொவின்ஸில் வேலை வாய்ப்பு இல்லையென்று சொல்கிற கதையை எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா நான் கதைக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணுறேன். எல்லா ஒரு என்டர்பிரினரோ ஒரு கன்சல்டனோ எல்லாரும் சொல்கிறது தங்களுக்கு வேலையாக்கல் இல்லை. அவன் வேலையாக்கலைன்னு சொல்லி போராடுறதையோ இது அவைக்கு சில நேரம் அந்த கம்பேட்டிபிலிட்டி இருக்கா. என்ன அக்ரிகல்ச்சராக இருக்கும், இருக்கிற வேலை சரி பிளானிங் ஆஃபீஸ்லையா இருக்கும், அப்படி கம்பேட்டிபிலிட்டி இல்லை. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை என்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாது. நானும் அக்ரிகல்ச்சர் படித்தாது, நான் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு என்தூசியஸ்டிக்காக வந்த ஒரு ஆள் தான். நான் படித்தது பிஸ்னஸ். நீங்கள் கம்பேட்டிபிலிட்டி இல்லைன்னு பார்த்தா அது சரி, உங்களோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், உங்களுக்கு அப்படி கம்பேட்டிபிளாக இல்லாட்டி நீங்கள் லோனான சரி நீங்கள் பிளானிங் படிச்சிட்டிங்கன்னா பிளானிங் ரிலேட்டாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குமே ரெடியாக இல்லை போனால் மேய்ச்சா கவர்மெண்ட் தான் கோழி மேய்க்கும். ஆனால் அது வந்து பிள்ளை சரி என்ற நான் அது அவதான் தீர்மானம். ஆனால் வேலை இல்லை என்று சொல்கிறது வந்து
என்ன அளவில் என்னை பொறுத்தவரை நீங்களும் இங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்றதை ஏற்றுக்கொள்வீங்களா தெரியாது. இப்போ இங்கே இருக்க ஒருத்தருமே என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவையவே இவ்வளோ இருக்குது. எனக்கு நானும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கேன், நீங்களும் தேடி கொண்டு தான் இருக்கேன். சுரேன் நான் நேற்று போகிறேன் நிரோசனம் தேடி கொண்டு தான் இருக்கு. அப்போ எல்லாருமே தேடிக்கொண்டு கேட்க வேலை வாய்ப்பு இல்லை என்ற கதை ஏற்றுக்கொள்ளையா நான் அப்படி அன்னைக்கு காணது நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு இல்லைன்றதை நாங்கள் ஏற்றே கொள்ளையில்லாத விஷயம் தான். என்ன வீரகேசல் அட்வென்ச்சர் ஒன்று பேப்பர் ஒன்று வரும், அந்த பேப்பரை நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எவ்வளவு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. அது இந்த முதலீட்டில் நான் சொன்னேன், முதலீட்டாளர் என்ன செய்யணும் என்ற விஷயத்தில் ஒன்று அவர் தன்னை பொருளாதாரத்தை அசஸ் பண்ணணும், எனக்கு எவ்வளோ முதலீடு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார் என்பதை பார்க்கணும். ரெண்டாவது பார்க்கணும், தனக்குரிய பணியாளர் சரியான பணியாளர்களை நான் தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்கணும். இப்போ தான் அடுத்த டெக்னாலஜியாக இதை ஒரு ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, 2 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய விஷயத்தை டெக்னாலஜி வைஸ் நான் சிலதை நான் செய்யத்தான் வேணும் என்றதில் அவர் ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா மற்றது இந்த ஆசையை தோன்ற விஷயங்களில் இருந்து தவிர்த்து கொண்டு ப்ராப்பராக என்னென்ன விஷயம்தான் செய்ய போகிறோம் என்ற லெவலுக்கு வர வேண்டும் சொன்னால் அவங்க பண்ண சக்ஸஸாக செய்யலாம். எந்த ஒரு தொழிலும் ஃபெயிலியர் அண்டி இல்லை. நாங்கள் செய்கிற முறையில் தான் எங்களுக்கு நேரம் ஃபெயிலியர் வருதுன்னு தான் நாங்கள் கணிக்கிறோம். எங்களை இதை பொறுத்தவரை நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறோம். நாங்கள் செய்கிற முறையில் சிலது ஃபெயிலியரான மெதடுகளை நாங்கள் கையாளலாம். அது எங்களுக்கு அதில் இடர்பாடு வருது அப்படின்னு என்ன சொல்கிற மாதிரி ஒரு பணியாளர்கள் விவசாயத்துறையை பொறுத்தவரை 8 மணிக்கு நான் 5 மணிக்கு போகிறேன்னு நிற்கிற வேலை திட்டத்தில் விவசாயத்துறை அப்படி இல்லை. ஏன்னா அது என்ன உணர்வோட கலந்த ஒரு விஷயமா இருக்கணும், அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும். அவர் அதை சரியாக உணர்ந்து இதில் ஒரு பயிர் வாடி இருக்குன்னா அதுக்கு தண்ணி ஊற்றாத எந்த ஒரு பணியாளரும் அங்கே இருப்பான்னு சொன்னால் அவரை அந்த பணியாளரால் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற ஒரு பயிருக்கு அவர் எவ்வளோ காலமாக அதை பாடுபட்டு அந்த பயிரை வச்சிருப்பார், எவ்வளோ காலமாக நான் தண்ணி ஊற்றாமலே இருக்கிறேனே, இதுக்கு தண்ணி ஊற்றத்தான் வேணும். ஒரு பயிர் வாடினா அது ஊற்றணும் கட்டாயம். அப்படியான பணியாளர் வேணும் கட்டாயம். அந்த உயிரோட்டமான பணியாளர்கள் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் எங்களுக்கு தோல்வி தான். ஏன்னா வெற்றி என்றது அதெல்லாம் இருக்கு. சில இடங்கள்ல எங்களுக்கு அப்படி ஒரு அம்பியான சொன்ன மாதிரி இப்போ பொதுவாக இது மதங்களுக்குன்னா இவர் சொல்றது சரி, இன்றைக்கு வாடினா நாளைக்கு தண்ணி ஊற்றாலும் கொஞ்சம் தளர்ந்துடும். இது லைஃப் ஸ்டாக் வைங்க, ஒரு கோழியோ ஆடோ மாடோ, அது இன்றைக்கு நீங்க பார்க்காட்டிக்கு நாளைக்கு படஞ்சேரி. இப்போ நான் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், சளிக்கு ஒரு நாள் வந்துட்டா ஒரு 3 நாள் அது குறைசாக மாறும். சரியோ? இப்போ சில ஃபார்மர்ஸ் குறைசாக வேக்சின் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் வேக்சின் பண்ணுறாங்க, சில பேர் வேக்சின் பண்ண மாட்டாங்க. அப்போ வேக்சின் பண்ணாத ஃபார்மர்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சளி முதல் 2-3 நாள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. 3ஆம் நாள் தான் கரகரன்னு கோழி தெரியும். 4ஆம் நாள் நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்ணால் விழுவும், அதையும் நீங்கள் காணாம விட்டீங்க. இப்போ வேலைக்கு வைக்கிறாங்க, தம்பி உனக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், மேட்ச் வச்சு சாப்பாடு வச்சு தண்ணி வச்சா சரியன்னு. இப்போ அவன் என்ன அதை மட்டும் செய்து போட்டு, கோழி சோர்ந்து நிற்குதா, கோழி தலையை கீழே போட்டு கொண்டு நிற்குதா, கோழி என்ன கடலில் அதோட எச்சத்தை போடுது எந்த இடத்த மொனிட்டர் பண்ணா தான் அது என்ன பிரச்சனைன்றது. இவங்க கோழிகளை வச்சுட்டு அது ஒரு 4 நாள் நீங்கள் விட்டீங்கன்னா குறைசாமா அந்த கோழி இறைச்சிக்கும் விற்கலாது. அதை வச்சிருந்தா மட்டும் கோழிக்கு அது கறி பண்ணி கொண்டு இருக்கும். அது சில நேரம் அதுக்கு பிறகு மறந்து உடனே சுகமாக வரும். ஆனால் நீங்கள் அந்த கோழியை இல்லை நீங்கள் கல் பண்ண கொடுக்கல, ஏன்னா குறைசாக கண்ணில் ஒரு வேக்ஸ் கட்டி கொண்டு வரும், அதை வச்சு அதை பெண் சாப்பிட விரும்ப மாட்டான். அதை நீங்கள் உங்களுக்கும் எக்கனாமிக்கலாக இப்போ ஸ்டாஃப் ஒரு பிரச்சனைண்டா இவ்வளவுக்கு அதை கொண்டு போய் விடுமன்றது தான் ஒரு எக்ஸாம்பிள். லேபர் ஷார்டேஜ் இருக்குது, எல்லாருக்குமே லேபர் ஷார்டேஜ் இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லைன்னு யாரும் சொல்லிடாது, நிறைய வேலை வாய்ப்பு ஹோட்டல் இருக்குது. என்ன விஷயம் சொன்னால் ஒரு மாட்டை ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னா ஒரு வீடியோ பார்க்கறதுக்காண்டு அவனுக்கு மாட்டை வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடு வேணும் மாட்டேன், நாளைக்கு நான் அதை யோசிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒரு மாட்டு பண்ண எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன்னு சொன்னால் 6 மாட்டுக்கு முன்னும் மாட்டுக்கு வேலை புல்லை வளர்த்துருக்கோம். அந்த ஸ்கில்ஸான கொஞ்சம் சில விஷயங்கள் தெரியாமல் திடீர்னு எழுந்த மாட்டுக்கு ஒரு டிஃபர் பண்ணேகள் சொல்லுவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி திடீரென அதாவது ஒரு காணொலியை பார்த்தா மறைவினம், அதே மாதிரி ஒரு லேபரை
நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து அவன் சொன்னா அவன் சொன்ன வேலையை மட்டும்தான் செய்வான். அந்த டைமுக்கு ஓகே இன்னைக்கு வாரன் ஒரு நாள்ல எப்படி தான் ஹீரோ ஆகலாமான்னு இன்றைக்கு எல்லாத்த மைண்ட் செட்டும் அப்படி இல்லை. என்னோம்னா குறுகிய நேரத்துக்குள்ள எவ்வளவு வேர்ன் பண்ணலாம், அந்த மைண்ட் செட் அப்படி தான் வரும். வார லேபர்ஸை கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த மைண்ட் செட் எப்படி வேணும்னு சொன்னால் ஒரு நேரத்துக்குள்ள ஓகே அது பொடி சொல்ல வந்துடலாமா, அப்படி செய்யலாது. விவசாயத்தில் அப்படி செய்யலாது. நார்மலாக ரன் பண்ணி கொண்டே இருக்கணும். ரன் பண்ண தான் வரும். ஆனால் டார்கெட் என்ன வேணும்? உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு மாதத்துக்கு என்ன டார்கெட், 6 மாதத்துக்கு என்ன டார்கெட், 1 இயருக்கு என்ன டார்கெட் என்று யோசித்து நாங்கள் செய்வோம் இருந்தால் சக்ஸஸாக கொண்டு போகலாம். விவசாயம் கேட்ட மாதிரி இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து என்கிட்ட இவ்வளோ முதல் இருக்குது, இந்த முதல்ல நாங்கள் வச்சு இன்னும் ஒரு ஒன்றை தொடங்க போகிறோம், அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்கிட்ட காசு மட்டும் இல்லை சரிங்களா, அவர் அந்த காசை வச்சுக்கொண்டு அவருக்கு அவர் கார்டு ஒர்க்கிங்காக சில காசுகள் உழைச்சிருப்பேன். அந்த காசை வச்சுக்கொண்டு சில இப்போ அம்பிகாரன் சொன்ன மாதிரி யூடியூப்புகளோ அதுகளை பார்த்து ஆசைப்பட்டு நான் இப்படி ஒன்று தொடங்க போட்டோன்னு வந்து செய்தால் ஃபெயிலியர்லாம் முடியும். அப்போ அவர் வாரவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு ஃபார்மிங்கை செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த ஃபார்மிங்கை பற்றி படிக்கணும், முதல்ல ஸ்டடி பண்ணணும். இப்போ இன்டகிரேட்டட் ஃபார்ம் எல்லாமே ஒன்றிணைந்த கூட்டு பண்ணையான நாங்கள் செய்ய போகிறோம்னு வாரேன்னு சொன்னால் அவர் அதில் நிறைய படிக்க கூடாது. தாவரங்களை பற்றி படிக்க கூடாது, கோழி கோழிகள் மாடுகளை பற்றி படிக்க கூடாது. அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் நார்மலாக நாலேஜாக இருந்தால் படித்து கொண்டு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கம்பெனிகள் இருக்குது. இந்த கம்பெனியில் நிறைய இந்த இந்த இது இது சம்பந்தமாக நிறைய கம்பெனிகள் இப்போ ரன் பண்ணி கொண்டு இருக்குது. விவசாய வாரம் வந்து முழுதாக அவர் தான் என்னென்ன செய்ய போகிறான்ற ஒரு நாலேஜோட வந்து அந்த நாலேஜை போய் படிக்கணும். அவர் இன்வெஸ்ட் பண்ண வரானே ஒரு பெரிய தொகையை தான் வச்சு கொண்டு வர அவர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் செலவழிக்கிறதுனால ஒரு நட்டம் பிறப்பதில்லை. இப்போ ஸ்ரீலங்காலேயே நிறைய இது இருக்குது. இந்தியா விட்டால் பக்கத்தில் இந்தியா இருக்குது. இதில் அட்வான்ஸாக நல்லா தேர்ச்சி பெற்று நல்ல சக்ஸஸாக போகிற இந்தியாவில் நிறைய கம்பெனி இருக்கிறாங்க. ஒரு ஃபார்ம் விசிட்டிங் மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் விசிட்டிங் மாதிரி அவர் ஒரு செய்து அங்கே அதுகளை பற்றி அங்கே படிக்கும். அங்கே நிறைய டெக்னாலஜி இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிறத விட அங்கே நிறைய நாங்கள் ரஜனா நடுவே சொல்கிறோம், நாங்கள் 10 வருஷமோ 15 வருஷமோ பின்தங்கி நிற்கிறோம். அந்த மற்ற நாடுகள் எல்லாம் அது முன்னோக்கி நல்ல அட்வான்ஸ் இதில் நிற்குது, ஹை டெக்னாலஜியில் இருக்குது. இப்போ லேபர்ஸ் பற்றாக்குறைன்றது லேபர்ஸ் ஸ்கில் வேணும்னு சொன்னால் அந்த ஒரு ஃபார்மஸின் ஒரு மிஷினரியோ எல்லாட்டிக்கும் ஒரு மிஷினரியோ எல்லாட்டிக்கும் அடுத்த இரிகேஷன் சம்பந்தமான அந்த இதுகளை நுழைட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் ஃபார்மஸை வந்து நாங்களே கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு அதை அந்த கிரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு கம்பெனி இங்கே இருக்கும். ஒரு இந்த ஃபார்முக்கு ஒரு 10 லேபர்ஸ் ஸ்கில் ஃபார்மருக்கு லேபர்ஸ் தேவைன்னு சொன்னால் அதை கொடுக்குறக்கு ஒரு கம்பெனி இங்கே கிரியேட் பண்ணி அதை செய்யணும்ன்றது இங்கே கட்டாயம் பண்ணுறது இருக்குது. கட்டாயம் இப்போ லேபர்ஸ் தட்டுப்பாடு வராது. அதால் லேபர்ஸை குறைச்சி இப்போ வர ஹை டெக்னாலஜியால் மிஷினரிகளோ அந்த அடுத்து அது சம்பந்தமாக இதுகளால எவ்வளோத்த லேபர்ஸை குறைச்சி அந்த டெக்னாலஜியால் ஒர்க்கை கூட்டலாமோ அதுகளாம் வந்து நாங்கள் அங்கேருந்து கொண்டு வருவோம். பொருளில் இருந்து நிறைய இதுகள் இருக்குது. இங்கே நாங்கள் சில இதுகளை வச்சு கொண்டு தான் இதான கற்றுக் கொண்டு வருவோம். ஆனால் அதை விட அட்வான்ஸாக நிறையவே இருக்குது ஈஸியாக செய்கிறது. அது இங்கே என்ன முறையில் ஸ்ரீலங்கா இப்போ வடமாநிலத்தில் நாங்கள் காணல, அங்கேயும் இருக்கிறது இல்லை. ஆனால் முட்டுக்கு 70% விரையில் என்ன முறை கிடாது நிறைய டெக்னாலஜி பைசா பெறுவோம். அந்த அதுகளையும் இன்க்ளூட் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ற நான் சொன்ன மாதிரி அவர் முழுதான் அந்த ஃபீல்டை பற்றி படிக்கணும். படிக்காம காசை மட்டும் வச்சு கொண்டு வந்து ஒரு தொழிலை முன்னெடுத்தால் அப்போ எங்களுக்கு எக்ஸாம்பிளா சில வந்து கொண்டுக்கிற ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியல் நிறைய இருக்குது. அதுகளை நாங்கள் வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். திருப்பி சொல்றேன், இன்வெஸ்ட் பண்றவர் வந்து காசை பண்ணுக்கு கொட்ட போறேன்ற வேற. அது சம்பந்தம் நான் கொஞ்சம் எதிர்க்கிறேன். பண்ணை கொட்டுறதால அவற்ற காசு மட்டும் அந்த எக்கோசிஸ்டத்தையே குழம்பு. அதனால அவர் வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த ஃபீல்டுல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா இந்த ஃபீல்டு ஃபுல்லா படிங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷமா எடுங்க, எடுத்து அதை படிங்க. முதல் கட்டம் படிக்கிறதுக்கு இப்போ நுழைச்ச அந்த என்ன லாங்குவேஜ் தேவையில்லை. இந்த லாங்குவேஜ்லாம் படிக்கணும். எந்த லாங்குவேஜ்லையும் எல்லாமே விஷயம் இருக்குது. படித்து அதை முதல் கட்டமாக அப்ளை பண்ணுங்க. 100க்கு 100% அப்ளை பண்ணாங்க. 110 இடத்துல தொடங்குங்க. அப்ளை பண்ணி அந்த நீங்கள் படித்ததும் நீங்கள் அப்ளை பண்ணுறது சரியானு சொன்னால் சக்ஸஸ் ஆகிட்டானு அப்படியே 100% கொண்டு வரும். இப்போ ஃபுல்லாக நான் படிக்கணும் கேட்டால் நான் வேறு ஃபீல்டில் இருப்பேன். டாக்டர்
அதில் ப்ரொஃபஷனரே 50 வருஷமாக வேறு ஃபீல்டாக இருக்காங்க. நான் திரும்பி அந்த அக்ரிகல்ச்சரை படிக்கணுமெண்டா இல்லை, நீங்கள் அதில் கண்டு எப்படி வளர்க்கணும், என்ன ஃபசலை போடணுமா, அதுன்னு நீங்கள் படிக்க தெரியும். நீங்கள் இதில் என்ன புதாதாரம் வந்து அதை கேட்க தெரியும். அதாவது இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்கில் என்ன நட்டம் இருக்குது. உங்களோட துறையில் நீங்கள் பார்ப்பேன், சிவில் இன்ஜினியராக இருக்கிற ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கு அத்துப்படியாக இருக்கும். எவ்வளோ ஆழத்தில் போடணும், இந்த போடணுமெண்டா இந்த கங்கிரீட் மிக்சர் வேணும், அந்த ரிஸ்க் எங்கே இருக்குன்னு அந்த ரிஸ்பெக்டர் அவருக்கு தெரியும். இந்த ஃபார்மிங்கில் என்ன ரிஸ்பெக்டர் இருக்குன்னு முதல்ல நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதை நீங்கள் கன்சல்ட் போக முடியும், யார்கிட்டயே போக. ஏன்னா கன பேர் வந்து உங்களோட இந்த ஆர்வத்தை பிள்ளையாக பாவிக்கிறதுக்கான நிறைய ஆக்களும் இருக்கணும். அப்போ அவையில் என்ன செய்யணும்ட்டா, நீங்கள் எப்படி மாடு வளர்த்தா இப்படி வரும், அப்படி புல் போட்டால் அப்படி வரும், பால் வரும், அங்கே எடுக்கிறான் இங்கே எடுக்கிறான், எவ்வளோ லாபம் வருமானு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா காட்டலாம். ஆனால் அது இல்லை, அதுக்கு பின்னால் இருக்கிற ரியல் ரிஸ்க் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு மாடு வளர்க்கணுமா, மாட்டுக்கு என்ன வேக்சின் போடணும், அதொன்று உங்களுக்கு தெரிய தேவையில்லை, அது நீங்கள் படிக்க வேணும். அதுக்கு இங்கே எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த மாட்டு பண்ண காசு போட்டேன்னா எங்கே காசு லூஸ் ஆகும், எங்கெங்கே லொஸ் ஆகும், எங்கே கிரிட்டிக்கல் போயிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக படிக்கும். அது நார்மலாக எல்லா இன்வெஸ்டருமே இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி அதுக்குரிய சரியான ஃபேமை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டும் தெரியாட்டி நீங்கள் மாட்டீங்க. ஒன்றில் சரியான ஃபேமை கண்டுபிடிக்க தெரியணும், இல்லாட்டி எங்கெங்கே ரிஸ்க் வருமென்று சொல்லி உங்களால் பிடிக்க தெரியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு கன்சல்ட் பண்ணுற ஒரு ஃபேம் வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ இப்படி பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குன்னா விளங்கி. இப்போ மாடு வருது உதாரணத்துக்கு சொன்னால் 10 மாடு 10 மாடு இருக்கும். மாடு ஒவ்வொரு வருஷம் கண்டு போடா விட்டால் கதை முடிக்கும். ஒவ்வொரு வருஷம் ஏன் கண்டு போடா விடுமான்னு சொல்லி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தா சாப்பாடு, மேனேஜ்மெண்ட், இது ஐடென்டிஃபை பண்ணுறது, ஊசி போடுறது, அது இது வந்து நிறைய அந்த ஃபேக்டர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க. மார்க்கெட்டில் என்ன ரெடிமேட், அந்த ரெடிமேட் மீன் ஊசி போடுறாலும் உடனே வருவார். சாப்பாடு என்ன ஃபேக்டரில் இருக்குது, அதெல்லாம் அந்த ஃபேக்டருக்கு பார்க்க வலிக்கணும். உங்களுக்கு அது என்னென்று ரன்னாதட்டு தெரிய தேவை. ரிஸ்க் எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா நீங்கள் சரியான ஃபேமை கண்டுபிடிக்கணும். சரியான ஃபேமை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அலர்ட்டாக போடுவீங்க. ஒரு மாட்டில் போட்டு ஒருத்தனை பழக்குவீங்க, அங்கால ஒரு 2 ஆட்டை வேண்டி விட்டுட்டு பழகு. இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் 50 ஆடு இப்படி பெருகினா 2 கோடி 2 வருஷத்தில் வருமானு போட்டு பொட்டியில் 1 கோடிக்கு போடுறாரு. பொட்டியில் 1 கோடிக்கு போட்டுட்டு 25 லட்சத்துக்கு ஆட்ட வேண்டி வருவார். அந்த ஆடு 6 மாதத்துல செத்து போயிடும். 1 கோடி வந்து முன்னா கிடாது, ஒன்றுக்கும் பாவிக்கலாம். இது உங்களுக்கு எங்கெங்கே ரெஸ்பெக்டர் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் அளவாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மிச்ச காசு அட்லீஸ்ட் வேறு பேங்கில் சேவ் பண்ணி போட்டால் திருப்பி கொண்டு வந்து தேவையான நேரத்தில் திருப்பி போடுவீங்க. இதை நாங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அவரை படிக்கணும் நீங்கள் சொன்ன விஷயம் இல்லை திருப்பி எங்களை கேட்டுறாரு. அப்போ நீங்கள் என்னது படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சொன்ன விஷயம் அதாவது உங்களுக்கு அந்த பிஸ்னஸை எப்படி ரன் ஆகுது, எங்கே ரெஸ்பெக்டர், எங்கே ஃபெயில் ஆகும், எனக்கு எங்கே லொஸ் ஆகும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்க தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்க தேவையில்லை. அதுக்கு பெண்டாரி வேணும், அதுக்கெல்லாம் எக்ஸ்பர்டைஸ் இங்கே இருக்கணும். அது போதுமான அளவுக்கு இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எங்கே பிளவுடுவீங்கன்னு சொன்னால் சரியான ரிஸ்க் எங்கே வருதுன்ற தவிர்க்க தெரியும் மாதிரி இருக்கும். அட்வான்டேஜ் தெரியாட்டிக்கும் டிஸ்அட்வான்டேஜ் ரிஸ்க் எங்கே வரும், எங்கன்னா லூஸ் ஆகன் மணி. ஏன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில நல்ல இன்வெஸ்டர் இருக்கணும், அதில் வடிவாக தான் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறீங்க. எங்கெங்கே இறங்க போது இங்கே அலர்ட்டாக தான் இருக்கு. ஆனால் பாமண்டு வரைக்குள்ள இப்படி போட்டால் அப்படி வரும், அப்படி என்ன அது வரா கம்ப்யூட்டர் கணக்கில் வர அப்படி வரா. மற்ற பேர் இதுக்குல பாமன்றது இப்போ மற்ற பிஸ்னஸ் மாதிரி இல்லை. இதில் வந்து கண்ட்ரோல் ஃபேக்டர், கண்ட்ரோல் பண்ணாத ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. அது எங்கே கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது, கண்ட்ரோலுக்கு இல்லாத ஃபேக்டர்ஸ். கண்ட்ரோலுக்குள்ள இல்லாத ஃபேக்டர்ஸ் ஃபார்மிங்கில் வந்து கூட இருக்குது. அதனால் ரிஸ்க்கும் வந்து கூட இருக்குது. இப்போ இன்றைக்கு சரி வடிவாக செய்வீங்க, எல்லாம் காசு பண்ணுற நேரம் பெரிய ஒரு மழை வருது, கண்ட்ரோலே பண்ணலாம், அவ்வளோ லொஸ் தான். அப்போ அந்த லொஸ் வந்து இங்கே கால்குலேட்டடாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே உங்களுக்கு பவர் ஸ்டோன் வந்து அதில் டிசைன் பண்ணுவோம். ஃபார்மிங் டிசைன் வந்து மற்ற பிஸ்னஸோட கூட கொஞ்சம் டிசைன் வித்தியாசம் தான், ஆனால் அதை கட்டாயம் டிசைன் பண்ணி தான் நடக்கும். நன்றி. திரும்பவும் இன்றைக்கு எங்கண்ட ஒரு கலந்துரையாடல் ஒன்று கேட்டிருப்பீங்களா? அதில் இப்போ கிஷோ ஐயா நம்ம முல்லைத்தீவை சேர்ந்தவர் ஒரு எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். எப்படி உங்களை சொல்ற ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், ஃபுட் கன்சல்டன்ட், ஃபுட் ரிலேட்டடான ஃபுட் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டண்டாக வேலை செய்கிறார். உங்களோட இது என்னென்ன எம்எஸ்சி டெய்ரியும் மீட் ப்ராடக்ட் டெக்னாலஜி முல்லைத்தீவை சேர்ந்தவர். ஸோ எங்கள்ட ரிசோர்ஸஸ் இல்லாமல் இல்லை, இருக்குது வேறு கனகாலம் இவருக்கு நிறைய நாளாக இதுக்குள்ள ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி நியூட்ராடெக் ப்ரைவேட் லிமிடெடாக ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வேலை செய்து கொண்டிருக்காரு. அப்போ அவரையும் இருக்க வரவேற்று கொண்டாங்க. நிரோஷன், இந்த மாதிரியான இந்த ஃபார்ம் ரிலேட்டடான விஷயங்கள், ஃபுட் ரிலேட்டடான ஃபார்ம் ரிலேட்டடான விஷயம் வந்து கடைசியில் ஒரு உணவு உற்பத்தியில் முடியும். வேல்யூ அடிஷன்னா உணவு உற்பத்திக்காக வரும், ஃபுட் இண்டஸ்ட்ரியாக வரும். இப்படியான விஷயங்களை நாங்கள் கதைக்குள்ள
எங்களுக்கு ஒரு கலெக்டிவான விஷயம் ஒன்று தேவைப்படுது. நான் முதல்ல கோஆபரேட்டிவாக சொல்லியிருந்தேன். நான் கூட்டுறவுக்குள்ளாலே சில விஷயங்களை செய்யலாம். கூட்டுறவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வெளியிலேருந்து வருவினம். அதே நேரம் கூட்டுறவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கமும் நிறைய இப்போ இந்த கவர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டை கூட்டுறவுக்குள்ளான் தள்ளுறதுக்கு பார்க்கணும். இண்டிவிஜுவல் பெனிஃபிஷியரிஸுக்கு போகிறத விட கோஆபரேட்டிவுக்கு போகிறதுல இன்னும் கூட ஆர்வம் செலுத்துறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் இன்னும் ஒரு கலெக்டிவான ஒரு பாடி, ஒரு சேம்பர். எங்களுக்கு ஒரு சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மாதிரியான பாடி கட்டாயம் எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்கள் இது எல்லாத்தையும் சும்மா 20 கோழி வளர்க்குறவருக்கு சேம்பர் தேவையில்லை. இது இப்போ 2000 கோழி 20,000 கோழி ஆயக்குள்ள கட்டாயம் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ரோச். இப்போ எங்களுக்கு ஒரு சேம்பர் வேணும். எங்களுக்கு கலெக்டிவாக நாங்கள் கதைக்கக்கூடிய அல்லது எங்களை அவ்வளோ பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பொடி ஒன்று வேணும். கோழி இறைச்சி உற்பத்தியாளர் அவ்வளோ பேரும் சேர்ந்து உண்டா வேலை செய்யணும். வர்த்தக பழம் உற்பத்தியாளர்கள் அல்லது பயிர் உற்பத்தியாளர்கள் அல்லது கால்நடை உற்பத்தியாளர்கள் அது எல்லாமே சேர்ந்து உண்டாகி நிற்கலாம். இல்லாட்டி அந்தந்த தலையங்கத்தில் கலெக்டிவான பொடி இருக்கிறதும் நல்ல அதுக்கு உள்ளே ஒரு சப் பொடி மாதிரி. இந்த வகையில் எங்களுக்கு நொதர்ன் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் NCI எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸுக்கு நார்த்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொடியாக இருக்குது. நாங்கள் அதோட எங்கள்ட இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி என்ற மாதிரி தொழிற்படுற எல்லாரும் இதுக்குள்ளே NCIக்குள்ளே ஒரு அங்கத்துவம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் உரிமையாக கேட்டுக்கொள்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், தனியாக தோப்பாக இயலாது. இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இன்றைக்கு கொஞ்சமாக ஆரம்பிக்க வலிக்கிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் மிக்சரை போட வலிக்கிட்டால் இன்றைக்கு ஒரு பெரிய கம்பெனி ஆகுதுண்டா. இப்போ அவர் இண்டஸ்ட்ரியல் இதில் அவர் மெம்பர்ஷிப் எடுக்க வேணும். எடுத்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பெனிஃபிட்ஸ் கூடுது. அதே நேரம் அவற்றை குரல் ஓங்கி ஒலிக்கும் வெளியில். சும்மா தனியாக ரெண்டு கதை நேரம்னா கேட்க மாட்டாங்களா. ஆனால் ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸாக ஒரு சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸாக ரெண்டு கதை கேட்கல, அது வெளியில் வரும். அதுக்காக தான் அந்த மெம்பர்ஷிப் எடுக்க வேணும். NCIன்னு சொல்லி ஒரு பாடி ஏற்கனவே இப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நொதர்ன் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஜாழ்ப்பாணத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதில் நாங்கள் அதில் மெம்பர்ஷிப் எல்லாரும் எடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். NCI ஒரு எக்ஸிபிஷனை அரேஞ்ச் பண்ணுது. ஒரு ஒழுங்கு செய்து வார மாதம் என்ன டேட் ரோஷன் 8ஆம் மாதம் 27, 28, 29 ஒரு வடமாகாணத்தின் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் தொழில்துறை கண்காட்சியை அரேஞ்ச் பண்ணினோம். இது வருடந்தோறும் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்கணும். கதைச்சு நீங்கள் அது கொண்ட ஸ்டால்ஸ் எடுத்து அந்த கண்காட்சியில் பங்கு பெற்ற வேணுமென்றதையும் நாங்கள் உரிமையாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஸ்டால்ஸ் எடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் வாரம் தொழில் துறையில் இருக்கிறார்கள் எல்லாரும் கட்டாயம் அந்த ஸ்டால்ஸ் ஒன்று எடுத்து அதில் நீங்கள் பங்கு பெற்ற வாங்கோ. அதே நேரம் எங்கள்கிட்ட நுகர்வோர் பார்வையாளர்கள் எல்லாரும் நீங்களும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தரணும். ஏண்டா இது கடைசியில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணாலும் நுகர்வோர் உங்கள்கிட்ட கையிலான் இருக்குது. எங்கள்கிட்ட நாட்டின் வளர்ச்சி, GDP வளர்ச்சி, எங்கள்கிட்ட வளர்ச்சி எல்லாமே நுகர்வோராயின உங்கள்கிட்ட கையிலான் இருக்கு. ஸோ நீங்கள் தர அந்த ஆதரவில் தான் எங்கள்கிட்ட மிச்ச எல்லா விஷயங்களும். எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு நங்கண்ட வளர்ச்சியில் வச்சுக்கோன்னா இன்னும் வெளியில் இருக்கிற டயஸ்பொராசிட்டியோ அல்லது வேறு இன்வெஸ்டர்ஸ் கூட எங்கள்ட நாட்டில் எங்கள்ட மாகாணத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுற அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எங்கண்ட வளர்ச்சியிலையும் முயற்சியிலையும் வெளியில் காட்டுப்படுறதை வச்சு தான் அது இன்னும் கூடுமென்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ கட்டாயம் நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு வாங்கோ, எக்ஸிபிஷனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.